Good morning students, welcome to plus 1 biology class. In this class, discuss about lesson 9, locomotion and movement. So first one, movement. Movement, what is movement? Movement of organism from one place to another in search for food, shelter, mat and to escape from predators is called locomotion. So locomotion என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்கானிசம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகி போகுது பார்த்தீங்களா. எதுக்கெல்லாம் மூவ் ஆகி போகுதுன்னா ஃபுட்டு, ஷெல்டர், மேட்டு, இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து எஸ்கேப் ஃப்ரம் ப்ரீடேட்டர் வேட்டையாடுபவர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, இதெல்லாம் தேடி ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகி போகுது. அதுக்கு பேர் தான் வந்து லோகோமோஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டு. ஸோ டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆர் அமீபாய்டு, சிலியரி, பிளஜெல்லா அண்ட் மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ். அதாவது என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குன்னா அமீபாய் டைப்பில் மூவ்மெண்ட் இருக்கும், சிலியரி டைப்பில் மூவ்மெண்ட்டு, பிளஜெல்லா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு மஸ்குலர் மூவ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் சி அபவுட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். The muscles are classified into three types, namely skeletal muscles, visceral muscles and cardiac muscles. So next topic, skeletal muscles. It is otherwise called voluntary muscles. The skeletal muscle structure பாருங்க. Skeletal muscle is attached to the bone by bundle of collagen fiber known as the tendon. அப்போ டெண்டான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து போனோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த அட்டாச் பண்ணக்கூடிய அந்த கோலஜன் ஃபைபர் பேர் டெண்டான். அடுத்து மசில் இஸ் மேடப் ஆஃப் பண்டில் ஆஃப் மசில் ஃபைபர். ஒவ்வொரு மசில்ஸ்குள்ளேயும் ஒரு பண்டில்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர் இருக்குது, அதுக்கு பேர் பேசிக்கிள். ஈச் மசில் ஃபைபர் கண்டெயின் த 100 to 1000 ஆஃப் த ராட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு மயோஃபைபிள்ஸ். அப்போ அந்த பேசிக்கிள்குள்ளே ஸோ ராட் லைக் ஸ்ட்ரக்சர் 100லேருந்து 1000க்குள்ளே இருக்கும், அதுக்கு பேர் மயோஃபைபிள்ஸ். அடுத்து பாருங்கள், இது இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் என்ன கவரிங் லேயர் இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன சொல்லணும்னா மசில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கவரிங் லேயர் பேர் எபிமைசியம். அதுக்கடுத்து அந்த மசில் இருக்கக்கூடிய பேசிக்கில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் என்ன கவரிங் பேர் என்ன சொல்லணும்னா பெரிமைசியம். அடுத்து மசில்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில் ஃபைபரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கவரிங் பேர் என்ன சொல்லணும்னா எண்டோமைசியம். ஸோ மொத்தம் 3 இருக்குது, எபிமைசியம், பெரிமைசியம் அண்டு எண்டோமைசியம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஃபைபர். ஒவ்வொரு மசில் ஃபைபரும் பார்க்குறதுக்கு தின்னாக இருக்கும், ப்ளஸ் எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கடுத்து மோஸ்ட் ஆஃப் த மசில்ஸில் வந்து ஒவ்வொரு எண்டும், அதாவது 2 எண்டுமே விட்டுருமா டேப்பர் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்மா மெம்பரின் அல்லது சார்கோலெம்மா. ஸோ சார்கோலெம்மா ஒன்றும் இல்லை, அந்த மசில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெம்பரின் பேர்னு சொல்கிறோன்னா பிளாஸ்மா மெம்பரின் அல்லது சார்கோலெம்மா. அதுக்கடுத்து அந்த மசில் ஃபைபருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார்கோபிளாசம். இந்த சார்கோபிளாசம் என்னென்ன இருக்கும்னா கிளைக்கோசோம்ஸ், மயோகுளோபின், சார்கோபிளாஸ்மிக் அதாவது ரெடிகுலம். அடுத்து மயோகுளோபின் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரெட் கலர்டு பிக்மெண்ட்டு, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டு, அதாவது ஹீமோகுளோபின் மாதிரியாகவே இருக்கும். இது வந்து என்னென்னா ஆக்சிஜனோடைய ரொம்ப அஃபினிட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து கிளைக்கோசோம்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து கிரானுவல்ஸு. இது என்னென்னா கிளைக்கோஜன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், மசில்ஸ் ஃபைபர் ஆக்டிவிட்டியும் போது குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டு முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, மசில் ப்ரோட்டீன் என்னென்னா ஆக்டின் அண்டு மயோசின். இது வந்து என்னது மசில் ஃபைபரில் ப்ரெசென்ட் இருக்கும். அதுக்கடுத்து இது என்னென்ன ப்ரெசென்ட் இருக்குன்னா ஏ பாண்ட், ஐ பாண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு அந்த மயோ ஃபைபரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஹச் ஸ்டோன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இஜெட் டிஸ்க் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து சார்கோமர்னா என்ன சொன்னாங்கன்னா இதுதான் வந்து என்னது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த ஸ்கெலிட்டல் மசில். விச் ஒன் இஸ் கால்ட் இஸ் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்னா சார்கோமர். ஸோ இந்த சார்கோமரில் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்னா அதாவது திக் அண்ட் தின் பிளமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டில் ப்ரோட்டீன்ஸ். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்ட்ராக்டில் ப்ரோட்டீன்ஸ் such as ஆக்டின் அண்டு மயோசின். ஸோ இப்போ மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு 2 ப்ரோட்டீன் தேவைப்படுது. என்ன ப்ரோட்டீன்னா ஆக்டின் அண்டு மயோசின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மயோசின் மாலிகூல்ஸ். இந்த மயோசின் மாலிகூல்ஸ் என்னன்னா திக் பிளம்னு சொல்கிறாங்க, ஆக்டின் வந்து என்னது தின் பிளம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மயோசின். இது மயோசின் தான். ஈச் திக் பிளமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த மெனி மயோசின் மாலிகூல்ஸ் whose heads produce the opposite end of the filament. இந்த திக் பிளமெண்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்னா ஃபஸ்ட்டு மெயின் என்ன இருக்கும்னா மயோசின் ஹெட் இருக்கும், அதுக்கடுத்து டெய்ல் இருக்கும். அப்போ இந்த மயோசின் மாலிகுலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்னா ஆக்டின் பைண்டிங் சைட், அதாவது ஆக்டினோட ஃபைண்ட் ஆகக்கூடிய ஒரு சைட் இருக்கும், ஹெட் ரீஜன் இருக்கும், அதுக்கடுத்து ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கும், அதுக்கடுத்து ஃப்ளெக்சிபிள் ஹிஞ்ச் ரீஜன் இருக்கும், அதுக்கடுத்து ஹெச்எம்எம், எல்எம்எம். ஹெச்எம்எம் என்னதுன்னா ஹெவி மீரோமயோசின், எல்எம்எம்னு என்னதுன்னா லைட் மீரோமயோசின்ஸ். இதுதான் வந்து மயோசின் மாலிகுலுடைய ஸ்ட்ரக்சர். அடுத்து பார்க்க போகிறது தின் பிளமெண்ட், அதாவது ஆக்டின். அதாவது தின் பிளமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த 2 ஸ்ட்ராண்ட் of each subunit divided into the helix plus 2 type of regularly proteins, troponin and tropomyosins. அடுத்து பாருங்கள் போர்ஷன் ஆஃப் த தின் பிளமெண்ட் என்ன இருக்கும்னா ட்ரோப்போமயோசின் இருக்கும், ட்ரோப்போனைன் இருக்கும், ப்ளஸ் ஆக்டின் இருக்கும்.
அதுக்கடுத்து ஜி ஆக்டின் மாலிகுல்ஸ், எஃப் ஆக்டின் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஆக்டின் சப்யூனிட் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குமா, ஆக்டின் சப்யூனிட்டில் மெயின் என்ன பார்த்தோம், ஆக்டிவ் சைட் ஆஃப் மயோசின் அட்டாச்சு, அதாவது மயோசின் அட்டாச் ஆகக்கூடிய ஒரு ஆக்டிவ் சைட் ப்ரெசண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். அதில் வந்து ஸ்லைடிங் பிளெமெண்ட் தியரி in 1954 Andrew F. Huxley and Rolf Niederjerk proposed the sliding Blument theory to explain muscle contraction. ஸோ மசில் கான்ட்ராக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு தியரி சொல்கிறாங்க. அந்த தியரி பேர் தான் ஸ்லைடிங் பிளெமெண்ட் தியரி. சொன்னவங்க யாருன்னா ஆண்ட்ரூ காக்ஸ்லி அண்ட் ரோல்ஃப் நீடர்ஜெர்க். ஓகேங்களா. இந்த மசில் கான்ட்ராக்ஷனில் ரெண்டு விதமாக நடக்குது. ஒன்று ஸ்லைடிங் பிளெமெண்ட் தியரி, அடுத்து ஒன்று கிராஸ் பிரிட்ஜ் சைக்கிள் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன்ஸ், அதுக்கடுத்து ஸ்லைடிங் பிளெமெண்ட் மாடல் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன்ஸ். ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் ஒரு ரெப்ரஸன்டேஷனாக கொடுத்துருக்காங்க, சிமெட்டிக் ரெப்ரஸன்டேஷனாக. ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா மசில் கான்ட்ராக்ஷனில், ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த சிக்னல் ஃப்ரம் சிஎன்எஸ். சிஎன்எஸ் நமக்கு என்னது சிக்னல் வரும். அதுக்கடுத்து ரிலீஸ்ட் ஆஃப் த அசிட்டோகோலைன் அட் த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். அடுத்து காஸ் ஆக்டின் பொட்டன்ஷியல் ஆக்சன் பொட்டன்ஷியல் இன் மசில் ஃபைபரில் ஒரு ஆக்சன் பொட்டன்ஷியல் உருவாகும். அதுக்கு ட்ரிக்கர் த ரிலீஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் ஃப்ரம் சார்கோபிளாஸ்மிக் ரெடிகுலம். அதுக்கடுத்து சார்கோபிளாஸ்மிக் ரெடிகுலம் என்ன ரிலீஸ் ஆகுமா, கால்சியம் ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து கால்சியம் அயான்ஸ் கம்பைன் வித் ட்ரோபோனைன் அண்ட் ட்ரோபோமைசின்ஸ் அன்கவர் தி பைண்டிங் சைட் ஆன் ஆக்டின் அண்ட் இனிஷியேட் த கான்ட்ராக்ஷன்ஸ். அடுத்து மயோசின் பைண்டிங் சைட் ஆன் ஆக்டின் எக்ஸ்போஸ்டு த மயோசின் ஹெட் பைண்ட் டு த ஆக்டின். Myosin head execute power stroke. Actin filament slide towards the center of the sarcomer. Signal from CNS stop. Calcium ions are bumped back into the sarcoplasmic reticulum. Tropomyosin mask the finding site. Filaments pulled back to the original position. இதுதான் வந்து மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் கான்ட்ராக்ஷன். Two primary types of muscle contraction. First one isotonic contraction, another one isometric contractions. Next topic types of skeletal muscle fiber. First one oxidative fibers. அதில் oxidative fiberல red muscle fiberனா அதுக்கடுத்து கிளைகோலிட்டிக் ஃபைபர்ஸ், ஒயிட் மசில் ஃபைபர். ஸோ ஒயிட் மசில் ஃபைபர் என்னதுன்னா அதில் வந்து மயோகுளோபின் என்ற ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் லேக்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் தான். அதில் ஆக்சிடேட்டிவ் ஃபைபரை மேலும் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், அனதர் ஒன் ஃபாஸ்ட் கிளைகோலிட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து skeletal system and it is a function. So skeletal system it is derived from the embryonic mesoderm. Next there are 3 types of skeletal system. They are first one hydrostatic skeleton, it is present in the earthworm. Second one exoskeleton system, it is present in cockroach. Next endoskeleton, it is present in the human beings. In human beings have 206 bones and cartilage. It is grouped into 2 principal divisions. So first one axial skeleton, another one appendicular skeleton. In axial skeleton consists of 80 bones. Another appendicular skeleton consists of 126 bones. அதாவது ஹியூமனில் மொத்தம் 206 போன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆக்சியல் ஸ்கெலிட்டன், இன்னொன்று அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் சொல்கிறாங்க. ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் 80 போன்ஸும் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் 126 அதாவது 126 போன்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். என்னென்ன ஃபங்க்ஷன்னா நான் இதுக்கு வந்து இது ப்ரொவைட் த சப்போர்ட், அடுத்து சேஃப் ப்ரொடெக்ஷன்ஸ், ஆக்டஸ் ரிசர்வயர், லொகோமோஷன், ஸ்ட்ரென்த்து, அடுத்து ஆசிய ஹிமோபோய்டிக் டிஷ்யூஸாக ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டாபிக்கு the axial skeleton. The axial skeleton form the main axis of the body. It consists of the skull, hyoid bones, vertebral column, thoracic capes. அதாவது thoracic capes, vertebral column நம்ம முதுகெலும்பு தொடர், hyoid bones, skull, இதில் உள்ள போன்ஸ் என்ன போன்ஸ்னா axial skeleton system. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் appendicular skeleton. The bones of the upper and lower limbs along with the girdles constitute the appendicular skeleton. The appendicular skeleton is composed of 126 bones. அதாவது appendicular skeletonல 126 bones வரும். இது எது தான் சேர்ந்துன்னா அப்பர் அண்ட் லோயர் லிம்ஸ், மேல் கை ப்ளஸ் கை ப்ளஸ் கால், அந்த எலும்பு ப்ளஸ் கிரிடில்ஸ், இதை சேர்ந்து தான் இருந்தது அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிறதுனா அப்பர் லிம்ஸ்.
அதாவது upper limbs consist of the 36 separate bones. It is specialized for the mobility. அதாவது மேல் கீழே மட்டும் 30 எலும்புகள் பிரசனாக இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா நமக்கு மொபிலிட்டி, அதாவது மூவ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து பாருங்கள், the lower limbs. The lower limbs constitutes of the 30 bones which carry the entire weight of the erect body. The 3 segments of the each lower limbs, first one thigh, leg or shank or foot. So next நம்ம பார்க்க போகிறது the structure of typical long bones. The bone has the 5 regions. First one proximal epiphysis, metaphysis region, diaphysis region, metaphysis region, distal epiphysis regions. So next one, the whole bones is covered by periosteums. The inner cell is covered by endosteums. The inner osteogenic layer consists of the osteoblast, that is means bone forming cells. Next one, osteoclast means bone destroying cells. So in typical bones, so 5 regions: diaphysis, epiphysis and metaphysis regions. So 2 type of cell, osteoclast and osteoblasts. So 2 layer, periosteum and endosteums. So next now talk about type of joints. The joints are essential for all type of movements performed by the body parts of the body. So first one, fiber joints, cartilaginous joints, synovial joints. So next topic, so disorder of the muscular and skeletal system. So என்னென்ன disorders வரும் muscular system, skeletal system. First நம்ம பார்க்க போகிறது என்னன்னா disorder of the muscular system. First one, myasthenia gravis. ஸோ இந்த டிசீஸ் எதனால் வரும்னா இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். எதனால் வருதுன்னா அஃபெக்டிங் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் த அசிட்டோகோலின் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால வரும். அடுத்து டெட்டனி. ஸோ இந்த டெட்டனி டிசீஸ் எதனால் வருதுன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் பேராதைராய்டு ஹார்மோன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு மஸ்குலார் ஃபேட்டிக். ஸோ இந்த மஸ்குலார் ஃபேட்டிக் என்ற டிசீஸ் எதனால் வரும்னா லேக் ஆஃப் ஏடிபி அண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பை த எனரோபிக் பிரேக்டவுன் ஆஃப் குளுக்கோஸ். நெக்ஸ்ட் டிசீஸ் அட்ரோபி. ஸோ இந்த அட்ரோபி டிசீஸ் எதனால் வரும்னா லேக் ஆஃப் யூசேஜ் ஆன் தி குரோனிக் பெட் ரிடன் பேஷண்ட்டுக்கு வருது. அடுத்து ஃபுல், அதாவது என்னன்னா ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்கள்ல, அதாவது சுளுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து என்னதுன்னா மசில் ஃபுல். இது எதனால் வரும்னா சடன் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் மசில் பியாண்ட் த பாயிண்ட் ஆஃப் எலாசிட்டி. அதுக்கடுத்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. இது எதனால் வரும்னு சொல்கிறாங்கன்னா the progressive degeneration and weakening of skeletal muscle fibers. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா DMT, அதாவது டச்சன் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. இதெல்லாம் வந்து என்னென்னா மஸ்குலர் சம்மந்தப்பட்ட டிசீஸு. அடுத்து பார்க்க போகிறது ஸ்கெல்டா சிஸ்டம். ஸோ ஸ்கெல்டா சிஸ்டம் மெயினாக வந்து 2 டிசீஸாக வரும். ஒன்று ஆர்த்திட்டிஸ், இன்னொன்று ஆஸ்டியோபோரோசிஸ். ஆர்த்திட்டிஸ் என்னென்ன ஆர்த்திட்டிஸ் இருக்குன்னா ஸோ ஆர்த்திட்டிஸ், ருமாட்டிக் ஆர்த்திட்டிஸ், அதுக்கடுத்து கவுட் அல்லது கவுட்டி ஆர்த்ரோட்டிட்டிஸ். ஸோ அந்த ஆர்த்திட்டிஸ் எதனால் வரும்னு சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அல்லது டீஜெனரேஷன் டிசீஸ், அதாவது டேமேஜ் ஆஃப் ஜாயிண்ட் டேமேஜாக வருது தான் அது ஆர்த்திட்டிஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஆர்த்திட்டிஸ் வந்து ஆஸ்டியோ ஆர்த்திட்டிஸ். இது இதெல்லாம் தான் போனோட எண்டில் வரும். ஓகேங்களா. அடுத்து பார்க்க ருமாட்டிக் ஆர்த்திட்டிஸ். ஸோ இந்த ருமாட்டிக் ஆர்த்திட்டிஸ் எதனால் வரும்னா அதாவது சினோவியல் மெம்பரைன் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனாலையோ அல்லது அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூட்ஸ் இந்த ஜாயிண்ட் வந்து எனக்கு ஃப்ளூட்ஸ் அக்குமுலேஷன் ஆகிறது வருது ருமாட்டிக் ஆர்த்திட்டிஸ். அடுத்து லாஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது கவுட்டி அல்லது கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் அல்லது கவுட்டு. இது என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ் டு தி அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிரைஸ்டல்ஸ் இன்எபிலிட்டி டு எக்ஸ்கிரீட் இட். அதாவது யூரிக் ஆசிட் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஜாயினில் வந்து அக்குமுலேஷன் ஆகிறதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து கவுட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஸ்டியோபோரோசிஸ். இட் இஸ் அக்கர் டு த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி அண்ட் ஹார்மோன் இம்பலன்ஸ்னு வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன டாபிக்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸ் ரெகுலராக செஞ்சோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக 4 பேசிக் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்டூரன்ஸ் எக்ஸசைஸ், அதுக்கடுத்து ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ், அதுக்கடுத்து பேலன்ஸ் எக்ஸசைஸ், அனதர் ஒன் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னா நம்முடைய ப்ரீத்திங் ஹார்ட் ரேட் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் என்ன சொன்னால் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிறது தான் வந்து ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ். அதுக்கு பேலன்ஸ் எக்ஸசைஸ் என்ன சொன்னால் ஹெல்ப் டு ப்ரிவென்ட் த பால்ஸ் விச் த காமன் ப்ராப்ளம் இன் ஓல்டு அடல்ட்டுக்கு வரது வந்து அதை வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறது பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரெச் பாடி மசில்ஸ் ஃபார் மோர் ஃப்ரீடம் ஆஃப் த ஜாயின்ஸ் மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும்னா ஃபர்ஸ்ட் ஒன் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து வந்து என்னது ஹார்ட் ரேட் வந்து என்னது ரொம்ப நார்மலாக இருக்கும்.
அதுக்கடுத்து மோர் என்சைம்ஸ் ஆர் சிந்தசிஸ், அதிகமாக என்சைம்ஸ் வந்து நம்ம பாடி மசில்ஸில் வந்து உற்பத்தியாகும். அதுக்கடுத்து லிகமெண்ட்ஸ் டெண்டான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கடுத்து ஜாயின்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்ம இன்னும் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஹார்மோனோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அதாவது இம்ப்ரூவ் த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதுக்கடுத்து ப்ரிவென்ட் த ஒபேசிட்டியை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ப்ரொமோட் த கான்ஃபிடென்ஸ் எஸ்டீம் வந்து எனக்கு ப்ரொமோட் ஆகும் நமக்கு. அதுக்கடுத்து ப்ரிவென்ட் த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, இதெல்லாம் வந்து நமக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஓகே, தேங்க்யூ.